கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலுவையை குறித்த அரிதான தகவல்களை கற்று வருகிறோம். இன்றைக்கு சிலுவையின் முக்கியமான 4 வடிவங்களை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் வடிவம் கிரக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் என்ற வடிவம். இது ஒரு எளிய சிலுவை. ஆங்கில எழுத்தில் ஐ என்ற எழுத்தை போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய நேரான மரக்கம்பம் ஆகும். குற்றவாளியை அந்த கம்பத்தில் கயிறு அல்லது ஆணிகள் மூலம் கட்டி அல்லது அடித்து தொங்க விடுவார்கள். சில சமயங்களில் கம்பத்தில் ஏற்றியபடி விட்டு மரணிக்க செய்வார்கள். இது மிகவும் பழமையான சிலுவை தண்டனை முறையாக கருதப்பட்டது. அடுத்து கிரக்ஸ் கமிசா, ஆங்கில எழுத்தில் டி என்ற எழுத்தை போன்ற வடிவத்தில் இருக்கும். ஒரு செங்குத்து கம்பத்தின் மேல் ஒரு குறுக்கு கம்பம் இருக்கும். குற்றவாளியின் கைகளை அந்த குறுக்கு மரத்தில் விரித்து கட்டுவார்கள். இதை வேத அறிஞர்கள் டாவ் கிராஸ் என்று அழைக்கிறார்கள் மற்றும் இதனுடைய பெயர் செயின்ட் ஆண்டனிஸ் கிராஸ் என்றும் அழைக்கிறார்கள். அடுத்து கிரக்ஸ் டெகுசாட்டா, இது ஆங்கில எழுத்தின் எக்ஸ் வடிவத்தில் இருக்கும். இந்த சிலுவையை செயின்ட் ஆண்ட்ரூஸ் கிராஸ் என்றும் அழைப்பார்கள். அடுத்ததாக கிரக்ஸ் இம்மிசா, பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய சிலுவை. இந்த சிலுவையின் மேல் பகுதியில் சிறிய உயரம் தூக்கப்பட்டது போல இருக்கும். அதற்கு கீழே ஒரு குறுக்கு மரம் இருக்கும். கைகளை குறுக்கு மரத்தில் அடித்து கால்களை கீழே அடிப்பார்கள். இதை லத்தீன் கிராஸ் என்றும் சொல்லுவார்கள். பல வரலாற்று அறிஞர்கள் இயேசு கிறிஸ்து இந்த வகை சிலுவையில் அறையப்பட்டார் என்று கருதுகிறார்கள். தொடர்ந்து நாளையும் சிலுவையை குறித்த அரிதான தகவல்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.